வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம் நடத்தப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதியும் உறுப்பினராக தலைமை செயலாளர் முருகானந்தமும் நியமனம். துணைத் தலைவராக இருந்த ஜெயரஞ்சன் செயல் துணைத் தலைவராக பதவியிறக்கம். அரசு கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உத்தரவு. புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் பலியான சம்பவம். நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்தது ஹைதராபாத் காவலர்கள். தியேட்டர் உரிமையாளர் மீதும் பாய்ந்தது குற்ற வழக்கு. புயல் பாதிப்பிலும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன. வருவாய் பேரிடர் துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு. ஆறுகளில் தண்ணீர் வீணாக செல்வதை தடுக்க தேவையான அளவு தடுப்பணைகள் கட்டப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மகாராஷ்டிர முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றார் தேவேந்திர பட்னாவிஸ். துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகிய இருவர் பதவியேற்பு. महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धीने पार पाडेल. மகாராஷ்டிர புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. முதலமைச்சராக பதவியேற்ற தேவேந்திர பட்னாவிஸுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வெள்ள மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்பிற்கு முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். PSLV என்றாலே வெற்றி என்பதை உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். விரைவில் PSLV 60 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு. உயர்கல்வி படிப்புகளில் அதிரடி மாற்றங்களை செய்தது பல்கலைக்கழக மானியக் குழு. இனி ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை. டிகிரி படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் என வரைவு அறிக்கை வெளியீடு. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது 6 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். CITU தொடர்ந்த வழக்கில் பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடும் சரிவிலிருந்து 3 காசுகள் உயர்ந்த இந்திய ரூபாய் மதிப்பு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 84 ரூபாய் 72 காசுகளாக நிர்ணயம். இந்தியாவுடனான உறவை ஜஸ்டின் ட்ரூடோ அரசு சரியாக பேணவில்லை. 39% கனடா மக்கள் கருத்து.